டயல் பண்ணிட்டு காதில் வைக்கிறாங்கல்ல, வச்சுட்டு கட் பண்ணிட்டு சார் அவங்க எடுக்கல சார் கொடுத்துருவாங்க. நீங்களும் உங்கள் அவசரத்தில் செல்லை தூக்கி பாக்கெட்டில் போட்டு போயிடுவீங்க. ஆக்சுவலாக அவங்க அனுப்புனது ஸ்கேமர்கிட்ட லைன் போயிடும். போனது பிறகு உங்களோட அனைத்து டேட்டாக்களும் அவங்க ஆப்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ரொம்ப அட்வான்ஸ் ஸ்கேம் இருக்கிறதுலையே. நம்மளுடைய ஓடிபி சொல்லி ஹலோ சார் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்னு இந்த வடக்கன் டீம்லாம் இனிமேல் எடுப்படலை. நீ தான் 2 ஃபோன் வச்சுருப்பேன், இன்னொரு ஃபோனை கொடுத்து இன்னொரு ஃபோனை நோண்டிகிட்டு இருப்பேன் இன்ஸ்டாகிராமை. அவங்களே ஃபோனே தூக்கிட்டு போகலாம், ஏன் கேட்குறாங்கன்னு தெரியல. காலேஜ் படிக்கிற பசங்க தானேப்பா இது ஒரு பெரிய குற்றமாக எடுத்துக்க மாட்டாங்க. நீ ஒரு ஃபேமிலி மேன் நல்லா வாழ்க்கையில் அடிப்பட்டவன் நசிப்பட்டவனை போய் கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டான். அப்படியா பரவாயில்ல, சுவிட்ச் ஆஃப் ஆகிறவளுக்கு சார்ஜ் போடாமல் என்ன பண்ணிட்டு இருந்தேன், நான் போகிறேன்ட்டு போயிடுவாங்க. நீங்களாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி உடச்சி போடுறதுனால பிரயோஜனம் இல்லை. அது உயிரோடு தான் இருக்கும், அந்த நம்பர் மினிமத்துக்கு தான் இருக்கும். ப்ராப்பராக அந்த நம்பரை டிஸ்கனெக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி டிஸ்கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. மறுபடியும் அதே ஐஎம்ஐ நம்பர் உள்ள இதில் மாட்டாதீங்க, சிம்மை மாட்டாதீங்க. போனால் போது செல்லை வச்சுட்டு வேற ஒரு செல்லை வாங்கி போட்டுருங்க. அதுதான் பெட்டர். ஏன்னா அதோட ஃபாலோ அப் இருந்தாலும் சிக்கல் தான். நீங்கள் ஒளியவே முடியாது, லொக்கேஷன் எடுத்துகிட்டு வாங்க இல்லையா, அந்த அளவுக்கு வந்துருச்சு. அப்போ சொன்னால் ஆர்பிஐ மேலே தான் குறை சொல்லணும். என் டேட்டா பூரா டேய் சுந்தர் பிச்சை என்னடா சொல்கிறேன், டேட்டா திருட்டாங்களா, உன்னை நம்பி தானடா கூகுள்னு கட்டணும் அப்படி போய்ட்டாடான்னு. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆதார் கார்டுலேருந்து கொஞ்சம் தகவல்கள் திருடப்பட்டிருக்குது. அது விட்டு தாங்க ஓடிபி கேட்குறான். கரெக்டாக சார் உங்கள் பேரே சொல்லுங்கள், டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள் சார்னா டேட் ஆஃப் பர்த் அவன் சொல்கிறானே கரெக்டாக. நான் இன்னும் அடித்து சொல்கிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் மறையலாம், என் வார்த்தைகள் மறையாது. இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து நாம் எதுக்க வேண்டியது சீனாக்காரனையோ அவன் பாகிஸ்தான் சண்டையோ கிடையாது. ஹேக்கர்ஸுக்கும் நமக்கு தான் பெரிய சண்டை நடக்கும். ஹேக்கர்ஸுக்கும் இந்த காவல்துறைக்கும் ஹேக்கர்ஸுக்கும் ஆர்மிக்குமே சண்டை நடக்கும். ஆர்மி ரகசியத்தை எடுத்து வைப்பான் தம்பி அவன். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ செக்ஷன்ல யார் இன்டர்வியூக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, குற்றல் வழக்கறிஞர் சமூக செயற்பாட்டாளர் திரு RS தமிழேந்தன் அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஸ்கேம் எப்போ டெக்னாலஜி வளர ஆரம்பிச்சதோ, அறிவும் வளர ஆரம்பிச்சது, அதுக்கிடையில எப்படி அந்த டெக்னாலஜி தப்பா யூஸ் பண்ணலாம் என்ற ஒரு விஷயம், நெகட்டிவ் விஷயங்களும் வளர ஆரம்பிச்சது. இப்போ இந்த ஸ்கேம்ன்ற ஒரு விஷயம் பல விதங்களை நம்ம பாதிப்பு ஆக்கிட்டு இருக்கீங்களே. ஒரு பக்கம் பார்த்தா போட்டிக் ஸ்கேம் சொல்றாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா உங்களுக்கு கால் பண்ணி நீங்க ஒரு 14 டிஜிட் நம்பர் சொல்லுங்க, உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்ல காசு வரும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஒரு நூதன முறை ஸ்கேம்லாம் வருது. இப்போ ட்ரெண்டிங்ல ஃபார்வர்டிங் கால் ஸ்கேம் அப்படின்ற ஒரு ஸ்கேம் சென்னையில அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சார் இந்த ஸ்கேம்? முதல்ல நம்ம எல்லாம் இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் விட்டு எறிஞ்சிட்டு பேங்க்ல எல்லாம் மெர்ஜ் பண்ணாம கம்பல்சரி ஆக்கி வச்சிருக்காங்க. பேங்க்ல ஒரு நம்பர் மெர்ஜ் பண்ணுன்னு சொல்லி எதுவுமே இல்லாமல் வங்கியில் போய் ஏடிஎம் கார்டு விட்டு காசு எடுத்துட்டு வர்றது, பேங்க் நம்பரே வேண்டியதில்லை, அந்த மாதிரி வந்துட்டா ஓகே. ஆனால் பேங்க்ல மேண்டேட்டரி ஆக்கிட்டாங்க. ஆமாம். இப்போ நீங்கள் ஒரு காலத்தில் எப்படின்னா நீங்கள் உங்களை அப்பரா டிசப்ரானியாக பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறீங்கன்னு வச்சுங்க. ஆனால் ஊருக்கு போனேன் கையில் காசு இல்லைண்ணே, 100 ரூபா கொடுத்தீங்கன்னா போயிடுவேன்னு அப்படிப்பாங்க. நானும் கொடுத்துருக்கேன். பஸ் ஸ்டாண்டில் ஜென்ரலாக கேட்பாங்க. அப்புறம் தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, எந்த ஊர் போகணும் நீங்கள், ஒரு ஊர் சொல்கிறாங்கன்னா வா அந்த ஒரு டிக்கெட் எடுத்து தர்றேன், உனக்கு காசு கிடையாது. ஏன்னா அது ஊருக்கு போகணும், நிஜமாக போகணுன்னா நீ போய்க்கலாம், கரெக்டு தானே, என்கிட்ட காசாக வாங்க வேண்டாம். எந்த ஊர் போகணும், அப்படியா இந்தாப்பா டிக்கெட் வச்சுக்கோ போ அப்படின்னு. ஆனால் இப்போ எல்லாம் அது இல்லை. அந்த மாதிரிலாம் யாரும் நம்புறதுக்கும் தயாராக இல்லை, கொடுக்குறதுக்கும் தயாராக இல்லை யாரும். எல்லாரும் தான் ஜிபே தானே வச்சுருக்காங்க. இப்போ இது எப்படின்னா ரொம்ப சாதாரண சாமானியன் போல் உங்கள்கிட்ட ஒரு அர்ஜென்ட் ஃபோன் சார், செல் ஆஃப் ஆகிட்டு கொடுங்கன்னா யாராக இருந்தாலும் கொடுப்பீங்க. அதுவும் டெலிவரி பாய் வேஷம் போட்டுலாம் வருவாங்க. ஆமாம், யாராக இருந்தாலும் கொடுப்பீங்க. சார் செல் ஆஃப் ஆகிட்டு சார், அர்ஜென்ட் கால் பண்ணிட்டு தர்றேன். அந்த நம்பர் எப்படி இருக்குன்னா அவங்க பேச ஆரம்பிக்கிற நம்பர் 61 21 67 இந்த மாதிரி நம்பர்கள் ஆரம்பிக்கும். ஓகே. டயல் பண்ணிவிட்டு காதில் வைக்கிறாங்கல்ல, வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு சார் அவங்க எடுக்கல சார் கொடுத்துருவாங்க. நீங்களும் உங்கள் அவசரத்தில் செல்லை தூக்கி பாக்கெட்டில் போட்டு போயிடுவீங்க. ஆக்சுவலாக அவங்க அனுப்புனது ஸ்கேமர்கிட்ட லைன் போயிடும். போனது பிறகு உங்களோட அனைத்து டேட்டாக்களும் அவங்க ஆப்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்கள் இன்கம் சோர்ஸு, பேங்க் வர்ற எல்லா ஓடிபி அவங்களுக்கும் தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு போனது. ஆனால் உங்களுக்கு காமிக்கிற ஓடிபி அவங்களுக்கும் காமிக்கும். இந்த ஸ்கேமர்ஸு இதை பற்றி நிறைய இது ரொம்ப அட்வான்ஸ் ஸ்கேம் இருக்கிறதுலையே. நம்மளுடைய ஓடிபி சொல்லி ஹலோ சார் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்னு இந்த வடக்கன் டீம்லாம் இனிமேல் எடுப்படலை. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பேங்க்கில் தெளிவாக சொல்லிட்டாங்க, யார்கிட்டையும் ஓடிபி கொடுக்காதீங்க, யார்கிட்டையும் அக்கௌண்ட் சொல்லாதீங்க. லோன் ஆஃபரிங்கன்னா நேராக வங்கிக்கு போய்க்கலாம், வங்கிக்கு போய் தான் நான் லோன் வாங்குறேன், அந்த இதுக்கு வந்தாச்சு. ஆனால் இவங்க அப்படி இல்லை. ஒரு ஃபோன் தானே கேட்குறான் பாவம்னு கொடுத்துருவீங்க. கொடுத்து வாங்கிப்பேன்னா அவன் டோட்டலாக உங்களுக்கு வர ஓடிபி அவனுக்கு அவன் லாகின் பண்ணி பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான். பணம் மட்டும் உங்கள் டேட்டாக்கள், நீங்கள் பேசுகிற ரகசியம், உங்கள்கிட்ட இருக்க ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுக்க முடியும். சார் இந்த இடத்துல கூட இவங்க யாரை டார்கெட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, காலேஜ் படிக்கிற பசங்களாம் இவங்க டார்கெட்டாக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீ தான் 2 ஃபோன் வச்சுருப்பேன், இன்னொரு ஃபோனை கொடுத்து இன்னொரு ஃபோனை நோண்டிகிட்டு இருப்பேன் இன்ஸ்டாகிராமை. அதுக்குள்ளே ஃபோனே தூக்கிட்டு போகலாம், ஏன் கேட்குறாங்கன்னு தெரியல.
காலேஜ் படிக்கிற பசங்க தானேப்பா இது ஒரு பெரிய குற்றமாக எடுத்துக்க மாட்டாங்க. நீ ஒரு ஃபேமிலி மேன் நல்லா வாழ்க்கையில் அடிப்பட்டவன் நசிப்பட்டவனை போய் கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டான். அப்படியா பரவாயில்ல, சுவிட்ச் ஆஃப் அளவுக்கு சார்ஜ் போடாமல் என்ன பண்ணிட்டு இருந்த, நான் போகிறேன்ட்டு போயிடுவாங்க. ஓடிட்டேன்ல அப்படின்ட்டு கொடுக்க மாட்டாங்க. காலேஜ் பொண்ணுங்க நீ ஃபோன் நம்பர் திருடுவேன்னு சொல்லி கொடுக்காதுங்க. நம்ம நம்பரை வாங்குறது இது ஒரு புது டெக்னிக். ஆனால் நம்பர்லாம் போய் கேட்டாலும் கொடுப்பாங்க, பெரிய விஷயம்னு வச்சுங்க. ஆனால் அதுங்க கொடுக்காதுங்க. நம்ம நம்பரை வாங்குவாங்க, நான் கொடுக்க மாட்டேன், அவுட் கோயிங் இல்லைன்ட்டு போயிருங்க. அது முடிஞ்சு போச்சா. அப்புறம் இப்போ என்ன போடுறாருக்கிட்ட அறவே வாங்க முடியாது. நீ பக்கத்தில் நான் அப்படி சுற்றி வந்தாலே என் செல்லை சுவிச் ஆஃப் பண்ணுவார். இவன் வந்து டேட்டா திட்ட வர்றான் போல இருக்கு அப்படி சொல்லி நம்மள அலர்ட் ஆரம்பிக்கல. ஆமா சார், பக்கத்தில் ஒருத்தர் மார்க்கமாக உட்காந்துருந்தாலே ஒன்றும் ஏஞ்சி போயிடுது. ஏஞ்சிக்கிறது எதுக்கு வீணா? நான் ரெண்டாவது பொது இடத்துக்கும் போகிறது இல்லை, அதையும் பார்த்துக்கணும். பொது இடத்துக்கு போகிறவங்களுக்காண்டி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் உட்காந்து. அப்புறம் டோட்டலாக நீங்கள் இப்போ வந்து கவர்மெண்ட் கூட அதுக்கு வந்து போலீஸ் கமிஷனர் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. 1930 1930 ஞாபகம் வச்சுங்க. 1930 நம்பருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். எல்லாம் போன பிறகு கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? முதல்ல அவேர்னஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆஃப்டர் கிரைம் பிஃபோர் கிரைம். பிஃபோர் கிரைமே நான் சொல்கிறேன், கிரைமுக்கு கமிட் ஆகாதீங்க. அப்படி உள்ள இறக்கம்லாம் படாதீங்க. அப்படி ஒரு இறக்கம்லாம் தேவையே இல்லை. நீங்கள் அது பரவாயில்லைங்க, நான் வர்றேங்க, எந்த ஆஃபரிங் தேவையில்லைங்க எனக்கு. நம்ம சொல்கிறது அதுதான். ஹாலிலேண்ட் ஹோட்டலில் உங்களுக்கு ரூம் கிடச்சிருக்கு சார், நீங்கள் வாங்க சார், போங்க சார், போங்க. அப்படி ஒரு ரூம் போட யோக்கியது இல்லாமல் டூர் எதுக்கு போகணும்? கொடைக்கானல் வரைக்கும் போக தெரிஞ்சுன்னு கொடைக்கானல் ரூம் போட தெரியாதா? காசு கொடுத்து எதுக்கு ஃப்ரீ ரூமு? தேவையில்லை. அந்த மாதிரி இந்த இலவசம், இந்த மாதிரி மெர்சி, இது எல்லாத்துக்கும் அவுட் ஆஃப் சிலபஸ் வாங்க. இப்போ ஃபோன் பண்ணிட்டு தரேன்னா எதுக்கு கொடுக்கணும் ஃபோனு? நம்பர் சொல்லு, நான் டயல் பண்ணுறேன் அப்படின்னா அந்த 61 21 இந்த மாதிரி சந்தேகத்தின நம்பர் ஆரம்பிக்கிறதுனால அவனை முதல்ல போலீஸில் பிடிச்சி கொடுங்க. அந்த இடத்துல வச்சு இந்த இருப்பா பண்ணுற பார்த்தா டப்புன்னு இறுக்கி பிடிச்சிருங்க. பயப்படாதீங்க, 100 கூப்பிடுங்க, போலீஸில் பிடிச்சி கொடுங்க. சார் அதேமாதிரி இப்போ இந்த டீம் வந்து முக்கிய தலைநகர்லாம் குறி வச்சிருக்காங்க. பெங்களூர், ஹைதராபாத், பெங்களூர், கல்கத்தா, டெல்லி, அந்த வகையில் டார்கெட்டு சென்னை. ஏன் சார் அந்த ஆர்ட் சிட்டியை மட்டும் டார்கெட்? இங்கே தான் பரபரப்பாக. ஊரில் அப்படி இல்லைல்ல. ஊரில் போய் ஒரு முகம் தெரியாத ஊரில் உங்கள் ஊரில் இறங்கி ஃபோன் கொடுத்தா நீ யார் வீட்டுக்கு வந்திருக்க? பார்த்தே இல்லையே, பார்த்ததே இல்லையே நீ இந்த திருமுகத்தை. யார் நீ? முதல்ல வீட்டுக்கு போகணுமா? உட்காரு, நான் வீட்டு தான் போகிறேன், பைக்கில் கொண்டு வர உட்காருப்பான். கிராமத்து மென்டாலிட்டி அதுதானே. வீட்டுக்கு இருந்தாடே தம்பிங்க, ஐயா நல்ல பிள்ள, உட்காருங்க, நேராக வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க. அது ஒரு கிராமத்தில் பண்ணவே முடியாது. எந்த ஸ்கேமும் கிராமத்தில் பண்ண முடியாது. நீங்கள் எங்கே வேணுமோ 1000 சிட்டி பெருமையெல்லாம் பேசுகிறீங்க. கிராமத்தில் ஓடிபி நிஜமாக பேங்க் ஆஃபீஸர் வந்தால் கூட வரமாட்டாங்க. உண்மையிலே தாங்க, பேங்க் ஆஃபீஸர் நம்பர்லாம் அங்கே கிராமத்தில் எடுக்கக்கூடாது. அவரோட டேட்டா பேஸ் டார்கெட்டே டவுன் தான். கிராமத்துல எல்லாம் பண்ண முடியாது. அப்படியா? பேங்க்ல லோன் வந்திருக்கா? அடப்போங்கம்மா, குழு லோன் வாங்கினதே கட்ட முடியாம உங்களுக்கு நீங்கள் போன வைங்க முதல்ல பாங்க. ஆனால் சென்னை சிட்டி அப்படி இல்லை சார். பக்கத்து வீட்டுக்காரங்க யாருன்னு கேட்டால் தெரியும், பல வருஷமா அங்கே இருப்பாங்க, அவங்க பேர் கேட்டால் தெரியலன்னு சொல்லுவாங்க. தெரியாது. இங்கே எல்லாம் பண்ணலாம், கிராமத்துல எல்லாம் பண்ணவே முடியாதுங்க. அதெல்லாம் சான்ஸ்லெஸ். நீங்கள் அப்படியெல்லாம் அவ்வளோ எளிதாக நினச்சிடாதீங்க. சென்னையில் டார்கெட் பண்ணலாம், திருச்சியில் கூட பண்ண முடியாது. திருச்சியெல்லாம் ஸ்மால் சிட்டி. திருச்சி, மதுரையெல்லாம் பண்ண முடியாது. ஃபோன் நம்பராக வேணும் அவனுக்கு, செல்ஃபோனாக வேணும்னு அவங்க ரிவெஞ்ச் எடுத்துருவாங்க. அப்புறம் அங்கேயெல்லாம் பண்ண முடியாது. சார் திருநெல்வேலியும் ஸ்மால் டவுன் தான், ஒன்றும் பெரிய டவுன்லாம் கிடையாது. அங்கேயும் வில்லேஜ் சார்ந்த நகரங்கள்னு சொல்ல வரேன். கிராமத்தால் கட்டமைக்கப்பட்ட நகரம். சென்னை எப்படின்னா நகரத்தால் கட்டமைக்கப்பட்ட கிராமங்கள், சுற்றி வெறும் கிராமங்கள் தான் இருக்குது. செங்கல்பட்டு கிராமம் தானே, இந்த பக்கம் போனால் சிறுவாபுரி, இந்த பக்கம் போனால் எல்லாம் கிராமம் தானே, கும்பிடிப்பட்டிலாம் கிராமம் தான். இந்த பக்கம் திருவள்ளூர், ஊத்துக்கோட்டை போனால் அது கிராமம், பக்கா கிராமம் இருக்கு. கொஞ்சம் தூரத்துலேயே கிராமம் இருக்குது. மெஸ்ஸியப்பூர் ஒரு கடம்லாம் என்ன கிராமம், எல்லாமே என்ன எல்லாமே கிராமம் தான். இங்கே வந்து அப்படி இல்லை. இங்கே வந்து பிஸியாக இருக்கும், கொடுத்துருவோம் இங்கே. ஓகே சார், இப்போ பெங்களூர்ல இதே ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதிகமாக நடந்திருக்கு. ஆனால் அங்கே இருக்கவங்க இது ஒரு பிரச்சனையாக பார்க்கல. ஆனால் ஒரு அவேர்னஸ் வீடியோ வந்த பிறகு தான், ஓ இப்படிப்பட்ட பிரச்சனை நம்மளும் மாட்டிருக்கோமே அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தர வெளிவர ஆரம்பிச்சாங்க. இப்போ சென்னையிலையும் அடையாற்றுலையும் வந்து இதே ஒருத்தர் வந்து என்னோட நம்பர் ஒருத்தர் வாங்கியிருக்காங்க, ஃபோன் கேட்டாங்க, நான் ஃபோன் கொடுத்தேன், என்னோட நம்பர் வந்து ஹேக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு சிஎஸ்ஆர் வாங்கிடுங்க. அவன் ஏதாவது இல்லாத வேலை பண்ணி நம்பரை மிஸ்யூஸ் பண்ணால் நீங்கள் மாட்டிப்பீங்க. மிஸ்யூஸ் பண்ணிட்டு ஒழுங்கான உங்கள் நிறுவனம் இருக்குல்ல, இந்த நீங்கள் ஏர்டெல், ஜியோ, அந்த நிறுவனத்துக்கு போங்க. ஒரு கிளே ஆஃபீஸ் வச்சுருக்காங்க, அதில் போய் இந்த நம்பரை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுங்கள். நீங்களாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி உடச்சி போடுறதுனால பிரயோஜனம் இல்லை. அது உயிரோட தான் இருக்கும், அந்த நம்பர் மினிமத்துக்கு தான் இருக்கும். ப்ராப்பராக அந்த நம்பரை டிஸ்கனெக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி டிஸ்கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. மறுபடியும் அதே ஐஎம்ஐ நம்பரில் உள்ள இதில் மாட்டாதீங்க, சிம்மை மாட்டாதீங்க. போனால் போது செல்லை வச்சுட்டு வேற ஒரு செல்லை வாங்கி போட்டுங்க நம்பர், அதுதான் பெட்டர். ஏன்னா அதோட ஃபாலோ அப் இருந்தாலும் சிக்கல் தான். நீங்கள் ஒளியவே முடியாது. இப்போ லொக்கேஷன் எடுத்துகிட்டு வாங்கிப்பியா, அந்த அளவுக்கு வந்துருச்சு. நீங்கள் பெரிய பெரிய டிரான்சாக்ஷன் பண்ணுறதை விட்டு கேட்பாங்க. அந்த அன்னைக்கு பார்த்து பழிச்சுன்னு நம்ம தூக்கினா என்ன செய்வீங்க? பட்டுன்னு பண லாஸ். அதான் சார், ஒரு பக்கம் டெக்னாலஜி நல்லா வளர்ந்துட்டு வருது, அதை பார்க்கும்போது பெருமையாக இருக்குது. பரவாயில்ல, இந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்து ரீச் ஆயிருக்கு. ஆனால் ஒரு பக்கம் அதே டெக்னாலஜியை வச்சு இதுமாதிரி ஸ்கேம் பண்ணுறவங்க, திருடுறவங்களும் வளர்ந்துட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க?
நம்ம ஊரில் தான் ஸ்கேம் பண்ணுறான்னு பார்த்தா ஜப்பானில் வந்து ஒருத்தன் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஓசியில் சாப்பிட்ருக்கான். ஸ்விக்கி சுமோட்டோவில் ஆர்டர் போட்டு மறுபடியும் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த காசு ரீப்ளேஸ் பண்ணி நானே பேசியிருக்கேனே. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஓ இவ்வளோ மூளை இருக்கா ஒரே இதில் வந்து. கடைசியாக அவர் கமெண்ட் பாக்ஸ் போய் மாட்டிட்டார். ஃபுட் ரிவ்யூ கொடுக்குறேன்னு சொல்லி கீழே கமெண்ட் அடிச்சு பிடிச்சிட்டாங்க. அவனோட ஒரு சாப்பாடு தானேன்னு பார்த்துக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. இது மொத்தமாக நடக்குது, ஒரே ஐபி அட்ரஸ்ன்னு வருதுன்னு ஒன்று. கடைசியாக ஃபுட் ரிவ்யூ கொடுத்துருக்காரு. வெரி பேடு ஒரு ஃபுட்டு அப்படின்னு லாக்கு. அந்த ஃபுட்டு இன்றைக்கி தான் அந்த டேஸ்ட்டு எனக்கு அவங்க வெளியில் விட்டுருக்காங்க. எப்படி பிடிச்சிருக்க மாதிரி ஜப்பானில் அந்த டேஸ்ட்டு இன்றைக்கி தான் விட்றான். விட்டு அது வெளியில் போனதே ஒரு 50-100 பேர் தான் விற்றுருக்கு. 50-100 பேரில் ஒருத்தர் ஃபேக்கு கண்டுபிடிக்க முடியாதா என்ன? தம்பிங்க வாங்க, நீங்கள் தானே 3 வருஷம் ஏமாந்து சாப்பிட்டது. அது எத்தனையோ லட்சம் ரூபாய்க்கு சாப்பிட்டு இருந்தாரு. சாப்பாடு தான், வேறு இதில் சாப்பாடாக இருக்கும். சாப்பிட்றது மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த காசை ரீப்ளேஸ் பண்ணுறது. ஸோ டெக்னாலஜி எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆனாலும் எல்லா நாட்டிலையும் இந்த பிரச்சனை இருக்குது. நம்ம நாட்டில் மட்டும் இல்லை. நம்மளை எளிதாக ஏமாற்றலாம் நினைக்கிறேன். பட் நம்ம ரொம்ப விழிப்புணர்வாக இருந்தோம்னா ஏமாற்ற முடியாது. ஓகே சார், இதில் பாதிப்பட மக்கள் வந்து மென்டலாகவே வந்து ஒரு பாதிப்படைவாங்க. யார்ட்டும் சொல்லவும் முடியாது, படித்தவங்க கூட விட்டுருங்க. ஆனால் பாமர மக்கள் வந்து அவங்கள வந்து மாட்டிட்ட பிறகு இது என்ன பண்ணுறது, எல்லா கான்ஸும் போகுது, என் அக்கௌண்ட்லேருந்து ஒரு பணம் போகுது, நான் என்ன பண்ணுறது என்ன சொல்ல தெரியாமல் வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு கட்டத்தில் நின்றுடுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணணும் சார் இந்த இடத்துல? மாதம் கிரெடிட் கார்டு கட்டுறோம், ஒரு லிங்க் அனுப்புவாங்க, லிங்கை ஓப்பன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சார் அங்கேயே இருக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நேரம் பேங்க்கே நான் போயிடுவேன். பாமர மக்கள்னு ஏன் சொல்கிறேன்? நான் படித்தவன் தான், எனக்கு அந்த பயம். தொட்டா ஏதாவது அள்ளிட்டு போயிட்டா தொட்டா தூக்கிடுவேன்னு சொல்லுவான்ல லவ் டுடே உள்ள. இதுக்குடா போய் நான் வர்றேன் சார், ஒன்றும் எனக்கு வேலையில் ஒரு 1/2 மணி நேரம் தானே சார், நீங்கள் வேலையாக இருப்பீங்க சார், லிங்கை தொடுங்க சார். நோ டோன்ட் டச், நான் வர்றேன். போய் அங்கே போய் அவனுக்கு நேராக வேணா லிங்கை தொடுவேன். உன் பேங்குக்கு போய் நேரடியாக கட்டுறதுக்கு வழி என்ன? நான் கொஞ்சம் லோ மாடல் தான், நான் பேசுகிறது கொஞ்சம் லோ மாடலாக தான் இருக்கும். பரவாயில்ல, பெஸ்ட்டு மாடல், லோயஸ்ட் பெஸ்ட்டு தான். இந்த பணம் தர்றேன் கட்டி ஓல்ட் ஸ்கூல் கட்டி மெசேஜ் வரணும் எனக்கு. ஒரு கிரெடிட் கார்டு பில் திஸ் மந்த்ஸ் க்ளோஸ்டு வந்துட்ட பிறகு தான் வெளியே வர்றது. போக சார் வந்துருமா, நான் வரமாட்டேன். பேங்க் டெபாசிட் பண்ணுறேன்ல சார், ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் சார். அப்படியே அப்போ போய் தண்ணி குடிப்பேன் கொஞ்சம் நேரம். பேங்குக்கு போன பிறகு என் குத்தகையில் கொஞ்சம் நேரம் தண்ணி குடிப்பேன். அப்புறம் யாருக்கிட்ட பார்ப்பேன், 2 ரீல்ஸ் பார்ப்பேன். டிங்னு மெசேஜ் வரும், பணம் ஏறிட்டுன்னு. அப்புறமா வரட்டா அப்படின்ட்டு வர்றது. எதுக்குடா போய் அங்கிட்டு கொண்டு போகிற பணம் இல்லை நொல்லன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? உழைச்சி சேர்த்த காசு 10 லட்சத்தை காணா அப்படின்னு என்ன செய்கிறது? எங்கே போகிறது? யார்கிட்ட முட்டிக்கிறது? நம்ம தான் விழிப்புணர்வாக இருக்கணும். அடுத்தவங்க எல்லாம் குறை சொல்லாதீங்க. அப்போ சொன்னால் ஆர்பிஐ மேலே தான் குறை சொல்லணும். என் டேட்டா பூரா டேய் சுந்தர் பிச்சை என்னடா சொல்கிறேன், டேட்டா திருட்டாங்களா? உன்னை நம்பி தானடா கூகுள்னு கட்டணும் அப்படி போய்ட்டுடான்னு. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆதார் கார்டுலேருந்து கொஞ்சம் தகவல்கள் திருடப்பட்டிருக்கிறது. அது விட்டு தாங்க ஓடிபி கேட்குறான். கரெக்டாக சார் உங்கள் பேரே சொல்லுங்கள், டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள் சார்னா டேட் ஆஃப் பர்த் அவன் சொல்கிறானே கரெக்டாக. ஒரு டேட்டா உங்களுக்கு கொடுத்துருக்கோம், நீங்கள் கவர்மெண்ட் வாங்கிருக்கீங்க, பத்திரமா வச்சுருந்துருக்கணும்ல. அவன் டேட்டா சொல்கிறானே நம்ம டேட்டாவை. அப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். வங்கியில் கணக்கு வச்சு தான் ஆகணும், வீட்டிலலாம் வச்சு வங்கி இல்லாமல் நீ டிரான்சாக்ஷன் இல்லை. ஃபோன் நம்பரை மெர்ஜ் பண்ணாமல் நீங்கள் லைஃபே கிடையாது. ஏம்பி நம்ம அது பேர் என்ன பண்ணுற ரேஷனில் அரிசி வாங்குறோம், அதிலே ஃபோன் நம்பர் பயோமெட்ரிக் வந்துட்டு யூஆர் பிடிஎஸ்ன்னு மெசேஜ் வருது. அரிசி வாங்கியிருக்கீங்க, வெண்ணெய் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு அடிச்சு வீட்டில் எங்கே ரேஷனில் அடிக்கிறியா அப்படின்னா அவங்களுக்கு உண்மை பிரமாதமான ஆச்சரியம். எப்படி கண்டுபிடிச்சாரு? ஏய் மெசேஜ் தான் இங்கே வருது, வாங்கிட்டு போயிருக்கீங்கன்னா. ஸோ நம்ம தான் அவேர்னஸாக இருக்கணும். எல்லாத்துலேயும் ஃபோன் நம்பர் அட்டாச்மெண்ட் ஆகிட்டு. இப்போ புதுசாக ஒரு நம்பர் நான் வாங்கி மாற்றணுன்னா 3 மாதம் அவன் எல்லாத்தையும் மாற்றி கொண்டு வர்றது. எல்லாத்துக்கும் வேணும், இந்த நம்பரும் வேணுங்கிறாங்க ஓடிபி வர்றதுக்கு. அப்போ இவ்வளோ சென்சிட்டிவான விஷயத்த நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாதுல்ல. ஃபோன் கேட்டால் ஃபோன்லாம் தர முடியாது சொல்லுங்கள், ஃபோன்லாம் தர முடியாது. நான் அவனை பொண்ணாக கொடுத்துருக்கேன், மாமனா மச்சான் உனக்கு ஃபோன் நம்பர் கொடுக்குறது தேவையில்லை, நான் தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் பேங்கில் யாருக்கும் ஃபோன் நம்பர் தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் பேங்கில் ஃபோன் தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. போலீஸார் கமிஷனர் அருண் சொல்லியிருக்காரு, யாரும் கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சர்க்குலர் விட்டுருக்காருன்னு சொல்லி தெரிச்சு ஓடிடுவான். போலீஸு கமிஷனரு ஏசி டிசின்னா ஓட ஆரம்பிச்சிடுவான். எங்கள் இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு யாரும் கொடுக்கூடாதுன்னு. நீ எந்த ஊருப்பா, உனக்கு எதுப்பா ஃபோன் நம்பரு சொல்லுப்பா தம்பி, வாட் யார் நீ யார் அப்படின்னா ஓட ஆரம்பிச்சிடுவான். முதல்ல நம்ம தைரியமாக இருக்கணும். ஃபோன் கொடுக்காதீங்க. ஃபோனில் பெரிய லெவலில் ஸ்டோரேஜ் எதுவும் வச்சுக்காதீங்க. இப்போ கூகுள் பே இதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா அன்வான்ட் பிளேஸுக்கு போகல அந்த செல்லை எடுத்துகிட்டு போகாதீங்க. சாதா செல் வச்சுக்கலாமே, 2 செல் வச்சு சாதா செல் வச்சு. அதான் சொல்கிறேன், இப்போ இந்த மாதிரி நடக்குன்னா நீங்கள் பட்டன் ஃபோனுக்கு மாறுதே பெட்ரு போல அப்படின்னு சில குரூப் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி லேண்ட்லைனுக்கே மாறிட்டேன். கேமரா வேணா காமி, இதான் வச்சுக்க மாதிரி லேண்ட்லைனு. நான் எல்லா இடத்துக்கும் லேண்ட்லைன் ஃபோன், அந்த லேண்ட்லைன் ஃபோன் எடுத்துன்னு போக முடியாதுல்ல சார். நான் தேவையே இல்லை, எல்லா இடத்துக்கும் விட்டு பேசி நான் என்ன பண்ண போகிறேன்? நான் வேணா அந்த ஹேக்கர்ஸ் மாதிரி யார்ட்டாவது வாங்கி பேசிக்கிறேன். ஃபோன் நம்பரை பூரா டைரியில் எழுதி வச்சு ஹேக்கர்ஸ் மாதிரி வேணா புறா போகணும்னு சொல்லி வாங்கி பேசிக்கிறேன். எனக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல்வாதி, பேர் கேட்காத மிகப்பெரிய அரசியல்வாதி, ஃபோனே கடைசி வச்சிடல அவர்.
மிகப்பெரிய ஆள், பெரிய ஆள். யார் இருக்காங்களோ அவங்க ஃபோனை வாங்கி பேசுறது. மெமரியில் மட்டுமே 10,000 நம்பருக்கு மேலே அவருக்கு ஞாபகம் இருந்துச்சு. மெமரியில் மட்டும். டிரைவர் நம்பரை கொடுப்பா, கட்சிக்காரர் நம்பரை செல்ல கொடு. திருப்பி அவங்க கான்டாக்ட் பண்ணால் இவரை பிடிக்கவே முடியாது. ஐயா தெரியல, யார் கூப்பிட்டேன்னு தெரியலையா, அவன் அண்ணன் வச்சிருந்தார், அவர் பேசியிருப்பார், தெரியலங்க வச்சிருக்குங்க. கடைசி வரைக்கும் ஃபோனே வச்சில்ல, அவர் ஃபோனே வச்சில்ல. அது மாதிரிலாம் ஆள் இருக்காங்க. பாஸ்போர்ட் வச்சில்லாத அரசியல்வாதி யார்? கடைசி வரைக்கும் பாஸ்போர்ட் எடுக்கலை, மூவ் பண்ணார். பாஸ்போர்ட் எடுக்கலை, நான் எங்கடா வெளிநாட்டு போகிறேன், எனக்கு எதுக்குடா. ஆமாம் தம்பி, மூவ் பண்ணார். அதனால் எல்லார்ட்டையும் ஒரு ஸ்பெசிஃபிக். ரஜினிகாந்த் சாதா செல்லு தான் வச்சுருக்காரு இப்போ வரைக்கும். டபுள் பழைய செல்லுக்கு லைட் எரியும்ல, அதான் வச்சுருக்காரு. எடுத்து காமிச்சாரு பைஜாமாவிலேருந்து. அவருக்கு யார் தம்பி அழைக்க போகிறா? அவர்கிட்ட ஃபோனில் அழைச்சி பேசுகிறவங்க யார் இருக்கா சொல்லுங்கள்? எல்லாமே அவங்க ஆஃபீஸ் பிஆர்ஓ பிஎஸ்ஓ அப்படி பேசுவாங்க. அவர்கிட்ட ஃபோன் வந்துட போதா? அவர் கால் அவருக்கு நெருங்கிட போதா? அவருக்கெல்லாம் நிறைய கால் வருதுன்னா பிரதமர் மோடி, தமிழ்நாட்டு முதலமைச்சர், அது கூட பிரதமர், ஆமாம், லைன் எடுத்து தான் பேசுவாங்க. லைன் எடுத்து அவங்க ஆஃபீஸில் கனெக்ட் பண்ணி அப்புறம் தான் இவருக்கு லைன். ஏன்னா அந்த நேரம் இவர் ஃப்ரீயாக இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? ஒரு ரெஸ்ட் ரூமில் இருக்காரு, தூங்குறாருன்னா இப்படி கனெக்ட் பண்ணி அவர் ஃபிக்ஸ் பண்ணி 2 மணி கால் அப்படின்னு தான் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் லைன் வரும். ஓகே சார், நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் ஒன்று புரிஞ்சுக்கலாம் சார். பணத்தை விட தகவல் வந்து மேலானது. ஆமாம், அந்த மேலே எழுதி விட்டுருக்கேன், இன்ஃபர்மேஷன் மணியோட மேலானது. அப்போ அந்த தகவலை நம்ம தான் பார்த்துக்கணும். நீ வந்து நம்ம பாக்கெட்டில் உள்ள பணத்தை நீ தாப்பா பொறுப்பு. ஓகே, நம்ம தான் எல்லாத்தையும் செக்யூராக பட்டன் போட்டிருக்கோமா, சேவ் பண்ணியிருக்கோமா, ஜிப்பு போட்டிருக்கோமா, நீ தான் பார்க்கணும். நீ என்னடா பார்க்கறது, ஊரே தான் பார்க்குறடா அப்படின்னு நீ பத்திரமா ஜிப்பு போட்டு பத்திரமா போகணும். நம்ம தான் நம்ம கேரளத்தை பொறுத்தவரை அடுத்தவங்களை குற்றச்சாட்டு சொல்லவே சொல்லாதீங்க. ஒரு சட்ட ஒழுங்குகளை சொல்கிறீங்கன்னா நான் ஒத்துப்பேன். இதெல்லாம் திருட்டு பசங்க எங்கே வந்து ஸ்கேம் பண்ணுறது, நம்ம என்ன பண்ணுறது? ரொம்ப மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். அடுத்தது நான் இன்னும் அடித்து சொல்கிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் மறையலாம், என் வார்த்தைகள் மறையாது. இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து நாம் எதுக்க வேண்டியது சீனாக்காரனையோ அவன் பாகிஸ்தான் சண்டையோ கிடையாது. ஹேக்கர்ஸுக்கும் நமக்கு தான் பெரிய சண்டை நடக்கும். ஹேக்கர்ஸுக்கும் இந்த காவல்துறைக்கும் ஹேக்கர்ஸுக்கும் ஆர்மிக்குமே சண்டை நடக்கும். ஆர்மி ரகசியத்தை எடுத்து வைப்பான் தம்பி அவன். ஆனால் எங்கேருந்து படம் கண்டுபிடிக்க முடியாது. எங்கேயோ ஒரு இருட்டுக்குள்ள ஒரு சந்துக்குள்ளே கிடந்தா கமெண்ட் அடிக்கிற மாதிரி தான், கமெண்ட் பாக்ஸ் மாதிரி தான். அவனால் அட்ரஸ் தெரியா போய் பிடிக்க முடியும். பூரா பிளாக் பண்ணி வச்சு கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஓப்பன் பண்ணி வச்சு தான் அடியேன் படம் அவனை திருப்பி தான் பிடிக்கிறேன். ஒரு ப்ரொஃபைல் கூட ஓப்பன் ஆக மாட்டுது. அப்புறம் என்னடா மாவீரத்தானா? வீரன்னா என்ன அழகு? வா டேரக்டாக நிற்கணுமா இல்லையா? ப்ளாக் ஃபைல் இஸ் ப்ளாக். இந்த போட்டாவது பெருசு பண்ணி பார்த்தா தட்டி பெருசாக்குனா பார்த்தா திடீர்னு குழந்தை முருகர் போட்டா இருக்கு, ரோசா பூ போட்டா இருக்கு. ஓ மூஞ்சை தான் வச்சுக்கேன்டா, என்னடா பயம்? அப்போ அந்த கருத்து சொல்லவே கூடாது. அப்போ நான் எழுதி வச்சுக்கொள்ளுங்க, இன்னும் 10 ஆண்டுகளில் நம்ம இந்தியா மிகப்பெரிய போராட்டத்தை வார தொடுக்கும். யாருக்குன்னா ஹேக்கர்ஸுக்கு நமக்கு தான் நடக்கும். சரி, ஏன்னா ஒரு லைவ் ஷோவில், ஒரு டெலிவிஷன் ஷோவில் லேப்டாப் வச்சுக்கிட்டு அவரோட பணத்தை பாருங்க. இப்போ நான் மாற்றி காமிச்சா பார்த்தீங்களா? ஒருத்தன் சுவாமி விவேகானந்தன் நான் லண்டு போயிட்டேன் அப்படின்னாருல, லைவ் ஷோவில் பண்ணியா அவனை பாருங்க. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிட்டீங்களா? செக்குன்னு இப்போ அந்த அக்கௌண்ட்டில் ஒரு 50 ரூபா எடுக்கிற பாருங்க. படத்தில் 50,000 டைங்குன்னு போகுது அங்கே. அப்போ எவ்வளோ ஆபத்தான் நம்ம இடத்துல இருக்கும். யாரை கண்டு நீங்கள் பயப்படணும்? ரவுடியெல்லாம் கண்டு பயப்படாதீங்க, பாவம். படத்துக்கு ஜெயிலில் போட்டுடலாம். ஹேக்கர்ஸ் ஜெயில் பாஸ்வேர்டே உடைக்க போகிறான். இப்போ பல ஸ்கேமை பார்த்தோம் நம்ம. ஒரு ஸ்கேமுக்கும் சில விளக்கங்கள் இருந்துச்சு, சில சினாரியோ இருந்துச்சு, சில அல்காரிதம் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் தூக்கி அடிக்கிறது தான் கால் ஃபார்வர்டிங் ஸ்கேம். ஜஸ்ட் உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் இந்த 61 21 67 நம்பரில் ஆரம்பிக்கிற மாதிரி இதெல்லாம் ஃபாரின் கோடுறா, ப்ளஸ் போட்டு அடிக்கணும்டா. இந்த நம்பர்களில் உங்கள் கால் வந்து பண்ணுறாங்கனால நீங்கள் மாட்ட போகிறீங்க. ஃபோனை ஆட்டி கொடுக்காதீங்கிறத நம்ம சொல்ல முடியும். திருடனா பார்த்து திருண்டா வித்தால் அதெல்லாம் திருந்த மாட்டாங்க. எத்தனையோ வருஷமா பார்த்தாச்சு. ஆனால் நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும், நம்ம கவனமாக இருக்கணும் தம்பி. இதில் என்ன தப்பு இருக்கு தம்பி? எவ்ரிதிங் இஸ் ஹேப்பன்ட். ஐ நோ இட். எவ்ரிதிங் இஸ் ஹேப்பன்ட். ஆக்சிடென்ட் இஸ் ஹேப்பன்ட், மர்டர் ஹேப்பன்ட், தெஃப்ட் ஹேப்பன்ட், சூசைட் ஹேப்பன்ட், எல்லாம் ஹேப்பன்ட் தான். பட் நம்ம அதில் கமிட் ஆகாமல் இருக்குமா, ஜாக்கிரதையாக இருக்குமா, அவ்வளவுதான். சரி, நன்றி தம்பி. நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம்.